இங்க ஏதோ ஒரு பேட் வைப்ரேஷன் இருக்கு, அது என்ன வரவிடாம தடுக்குது. ஹலோ அர்மீஸ், இன்னைக்கு ஜேகே அண்ட் ஜிமினோட ஸ்விம் ப்ரொமோஷன் தான் பார்க்க போகிறோம். இவர் தான் சூ சங் ஹூன். இவரோட சேனலில் தான் ஜிமின் அண்ட் ஜேகே அப்பியர் ஆகியிருக்காங்க. வீடியோட ஸ்டார்டிங்கில் சூ அங்கில் தான் காமிக்கிறாங்க. இவர் பேசும்போதே போக வருது இல்லை? ஆமாம், அது வின்டர் சீசன். இப்போ நமக்கு சம்மரே வந்துருச்சு. உலகத்தில் நிறைய பேர் பார்க்க ஆசைப்படுறவங்கள நம்ம இன்னைக்கு மீட் பண்ண போகிறோம்னு அவர் சொல்கிறாரு. ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னால் ஜேகேயோட கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ ஜேகே அவர் ஃப்ரெண்டோட, அதாவது ஜிமினோட இந்த ஷோக்கு வராருன்னு சொல்கிறாரு. இவருக்கு ஜே ஹோப்பை ரொம்ப நல்லா தெரியும். 2 பேரும் ஃப்ரெண்ட். பேசும்போதே நடுங்குறாருல்ல. அங்கே டெம்பரேச்சர் என்ன தெரியுமா? -7 டிகிரி. இப்போதான் ஜேகேயும் ஜிமினும் வராங்க. எப்படி தான் வந்த மத்தியா 3 பேரும் நல்லா விசாரிச்சுக்கிறாங்க. ஒரு பணிக்காரனை போல அல்ல, ராஜாவினை போல உண்டு. ரொம்ப கூலிங்காக இருக்குன்னு சூ சொல்லும்போது, உங்க அவுட்ஃபிட் அதை விட கூலா இருக்குன்னு ஜேகே சொல்றாரு. சூ ரொம்ப எக்ஸைட்டடா இருக்காரு. வின்டர் சீசன்ல ஹீட் பாத்திங்க்கு டிசைன் பண்ண ரூமுக்கு போக தான் இவங்க ரெடி ஆகுறாங்க. இது கொரியன் சாவ்னான்னு சொல்லுவாங்க. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்த அப்புறமா கம்பேக் பத்தி கொஞ்ச நேரம் பேசுறாங்க. இந்த வீடியோ ஏப்ரல்ல தானே அப்லோட் பண்ணுவீங்க, அப்போ சாங்ஸ்லாம் ரிலீஸ் ஆகிருக்கும்னு ஜேகே சொல்றாரு. ஆக்சுவலி இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணது ஜான்வரியில, அப்போ ஆல்பம் ரிலீஸ் ஆகல. ஆல்பம் சாங்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு ஜிமின் கேக்குறாரு. அதுக்கு சூ சாங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றாரு. வீடியோ ஷூட் பண்ற ஸ்டாஃப் ஜே ஹோப்ப ஹோபின்னு கூப்பிடுவீங்க, ஜங்குக்க கூன்னு கூப்பிடுவீங்க, அப்படியே ஜிமினுக்கு ஒரு நேம் வச்சு விட்டுருங்கன்னு சொல்றாங்க. ஜிமினுக்கு என்ன நேம் வைக்கலாம்? பேசாம ஜிமின்னே கூப்பிட்டுக்கலான்னு சூ சொல்றாரு. ஜிமின் சான்னு ஸ்டாஃப் சொல்றாங்க. ஜிமின் சான் நேம் எனக்கு பிடிச்சிருக்குன்னு ஜிமின் சொல்றாரு. உங்களால ஜிமினோட 5 செகண்ட்ஸ் ஐ கான்டாக்ட் வைக்க முடியுமான்னு ஸ்டாஃப்ஸ் கேக்குறாங்க. சூ ரொம்ப ஷையா ஃபீல் பண்றாரு. 2 பேரும் கையை பிடிக்கும் போது, இந்த வெரைட்டி ஷோல எல்லாம் பாயுங்களையும் இப்படி தானே பண்ணுவாங்கன்னு ஜிமின் கேக்குறாரு. இருக்காங்க. இன்னைக்கு ஷோவை நல்லா பண்ணுங்கன்னு சூ சொல்லும்போது, பெஸ்டா பண்ணுவேன்னு ஜிமின் சொல்றாரு. ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் சூவை டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. போகும்போது நம்ம இதுக்குள்ளேயா போகணும்னு சூ கேக்குறாரு. அதுக்குள்ள எப்படி போக முடியும்? அது 1800 டிகிரி செல்சியஸ் ஸ்டாஃப் சொல்றாங்க. வந்த உடனே ட்ரிங்க்ஸ் குடிக்கலான்னு எடுக்கிறாங்க. இப்பதானே வந்தோம், இப்ப குடிக்க கூடாதுன்னு வச்சிடுறாங்க. இங்க எவ்வளவு நேரம் இருக்கணும்னு ஜிமின் கேக்குறாரு. என்னால கடைசி வரை இருக்க முடியாதுன்னு சூ சொல்றாரு. எங்களாலையும் இருக்க முடியாதுன்னு ஜிமினும் ஜேகேயும் சொல்றாங்க. அப்ப 3 பேரும் சேமா? இப்பதான் ஃபர்ஸ்ட் வார்ம் ரூமுக்குள்ள என்டர் ஆகுறாங்க. வெளியே ரொம்ப கோல்டா இருக்கிறதுனால உள்ள ரொம்ப காசியா கம்ஃபர்டபுளா இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப அரிராங் ஆல்பம் பத்தி பேசுறாங்க. 100 சாங்ஸ் எழுதணும், பட் 14 ஷார்ட்கட் பண்ணிட்டோம்னு ஜிமின் சொல்றாரு. அந்த 2 மந்த்ஸும் மார்னிங் எழுந்திருப்போம், ஒர்க் பண்ணுவோம், சாப்பிடுவோம், அகைன் ஒர்க் பண்ணுவோம், குளிப்போம், ஒர்க் பண்ணுவோம், லாஸ்ட்டு சாப்பிட்டு தூங்கிடுவோம்னு ஜேகே சொல்கிறாரு. நீங்கள் டயட் ஏதாவது ஃபாலோ பண்ணுறீங்களான்னு சூ கேட்குறாரு. நான் ப்ரோட்டீனுக்கு மீட் சாப்பிடுவேன்னு ஜேகே சொல்கிறாரு. நான் முன்னால் ஃபாஸ்டிங்லாம் இருப்பேன், இப்போ அப்படிலாம் இருக்க முடியலன்னு ஜிமின் சொல்கிறாரு. இப்போ ஃபர்ஸ்ட் ரூம்லேருந்து வெளியே வராங்க. அப்பா எம்மா கண்ட முடிச்சுப்பா, நித்திய கண்ட பூர்ணாயிஷா போச்சே. அப்படியே போயிட்டு இருக்கும்போது, ஏ ஜேகே, இந்த செகண்ட் ரூமை கொஞ்சம் எட்டி பாருன்னு சொல்கிறாரு. ரொம்ப ஹீட்டான ரூம். கொண்டு வந்த ஃபுட்டை சாப்பிட போகிறாங்கன்னு நினைக்கும் போது, நாங்கள் விளையாட போகிறோம் ஸ்டோன் பேப்பர் சீசர்ஸ் போடுறாங்க. அவுட் ஆகுறவங்க மேலே முட்டை அடிப்பாங்களாம். ஐடியா சொன்ன ஜிமினே அவுட் ஆகிட்டாரு. அது பாயில்ட் எக் தான். ஸோ ஜிமின் மேலே அடித்து உடைக்கிறாங்க. நான் கொஞ்சம் மென்டல், எந்த நேரத்தில் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஸ்வெட் ஆகுறனால சூக்கு அந்த ட்ரிங்க்ஸ் குடிக்கணும் போல இருக்கு. பட் ஃபைனல் ரூமுக்கு போயிட்டு வந்து தான் அதை குடிக்கணும். ஸோ கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதை பார்த்து எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. அது என்னமோ தெரியல, பல்லு விளக்குற அன்னைக்கு தான் பசி அதிகமா இருக்கு. இப்போ ரூம் நம்பர் 2க்குள்ள என்டர் ஆகுறாங்க. போய் உட்கார கூட இல்லை, ஜிமின் வெளியே ஓடிட்டாரு. அப்புறமா எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உள்ள வந்து உட்கார்றாரு. இந்த ரூம் ரொம்ப ஹீட்டா இருக்கிறனால வெளியே போயிடலாமான்னு சூ கேக்குறாரு. ஈவன் கேமராமேனால கூட உள்ள நிக்க முடியல. சோ அவர் வெளியே போயிடுறாரு. இவங்க 3 பேரும் கிட்டத்தட்ட 15 மினிட்ஸ் உள்ள இருக்கிறாங்க. ஜேகேக்கு ரொம்ப ஸ்வெட் ஆகுது. என் உடம்பில் ஏதோ சுரக்கிறது. என்னடா சுரக்குது? உடம்பெல்லாம் ஒரே நீராக ஊறுகிறது ஐயா. அது நீர் இல்லடா, வேர்வையா? இதெல்லாம் எனக்கு வந்ததே இல்லையே. இப்பதான் 3 பேரும் வெளியே வராங்க. இதுதான் அந்த ட்ரிங்க் சாப்பிட்றதுக்கு கரெக்ட் டைம். இந்த பில்டிங்க்கு வெளியே பியர் வச்சிருக்காங்க. வெளியே ரொம்ப கோல்டா இருக்கும். ஸ்டோன் பேப்பர் சீசர்ஸ்ல யார் அவுட் ஆகுறாங்களோ அவங்க தான் போய் அதை எடுத்துட்டு வரணும். என்னடா இது, மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை. சூ அவுட் ஆகுறதுனால அவர் போய் எடுத்துட்டு வராரு. ஒரே ஜிப்ல அடிச்சிட்டாரு. யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்?
உள்ள ரொம்ப ஹாட்டாக இருந்தது, ஃபுல்லாக ஸ்வெட் ஆயிடுச்சுன்னு பேசிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு 20 மினிட்ஸில் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிரும்னு ஸ்டாஃப் சொல்கிறாங்க. அந்த ஸ்நாக்ஸை பார்க்க தான் 3 பேரும் ஓடுறாங்க. ஜேகே அதை டச் பண்ணுறாரு. ரொம்ப சூடாக இருக்கிறனால சூ அவர் கையாலேயே ஓப்பன் பண்ணி எடுத்து போடுறாரு. பரிதாபப்பட்டு அவர் கையை பார்த்துட்டு இருந்த ஜேகே 2 பேரோட கை சைஸையும் பார்த்துட்டு இருக்காரு. ஸ்வீட் பொட்டேட்டோ தான் டோஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஜிமினோட சிக்னேச்சர் லைவ் போஸ் இதோட சேர்த்து ஃப்ரெஷ் கிம்ச்சியும் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் ஃப்ரெஷ் கிம்ச்சி தான் சாப்பிடணும், அது பெஸ்ட் கொரியன் ஃபுட் காம்போன்னு ஜிமின் சொல்கிறாரு. நெக்ஸ்ட் டைம் இதை ட்ரை பண்ணி பாருங்கன்னு ஜேகே சொல்கிறாரு. உங்களை என்னோட யூடியூப் ஷோக்கு எதுக்கு கூப்பிட்டேன் தெரியுமா? உங்க கூட ஜஸ்ட் பேசுறதுக்கும் கூட சேர்ந்து சாவனா பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டே சூ லிப்ஸை பைட் பண்ணுறாரு. அதை பார்த்து ஜிமின் என்ன பண்ணுறீங்கன்னு சிரிக்கிறாரு. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. எனக்கு பிடிச்சவங்களோட காதை க்ளீன் பண்றது எனக்கு பிடிக்கும்னு சூ சொல்றாரு. காதை க்ளீன் பண்ணணுமான்னு ஜேகே ஷாக் ஆகுறாரு. ஜிமினுக்கு சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன் அப்படி ஒரு ஆசைன்னு ஜேகே சூவை கேட்கும்போது, நம்ம கிட்ஸா இருக்கும்போது நம்ம பேரண்ட்ஸ் இதை பண்ணியிருப்பாங்க, அந்த வைப் எனக்கு இப்போ வேணும்னு சூ சொல்றாரு. ஃபர்ஸ்ட் ஜிமினை வச்சு தான் ஸ்டார்ட் பண்றாங்க. ஜேகே மொபைலில் டார்ச் வச்சு கொடுக்குறாரு. ஜிமின் அமைதியாக படுத்திருக்காரு. இந்த ஷிஃப்ட் முடிஞ்சது. நெக்ஸ்ட் ஜேகே வராரு. ஜிமின் ஜேகேவை ஜூம் பண்ணி வீடியோ எடுக்கிறாரு. ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்குன்னு ஜேகே சொல்கிறாரு. இப்போ அப்படியே சூவோட இயர்ஸை ஜேகேயும் ஜிமினும் க்ளீன் பண்ணுறாங்க. நான் எங்கள் அப்பாவோட கதை க்ளீன் பண்ணதே இல்லைன்னு ஜிமின் சொல்லும்போது, நானும் இந்த மாதிரி பண்ணதே இல்லைன்னு ஜேகே சொல்கிறாரு. வேர்ல்ட்லேயே ஃபர்ஸ்ட் டைம் பிடிஎஸ் ஏன் இயர்ஸை தான் க்ளீன் பண்ணுறாங்க ஆர்மிஸ், உங்களுக்கு பொறாமையா இருக்கான்னு சூ கேட்குறாரு. இப்போ ஒரு குட்டி பிரேக் எடுக்கிறாங்க. இதில் 3 பேரும் சேர்ந்து செல்ஃபி வேற எடுக்கிறாங்களா. ஜப்பான் தான் சூவோட கண்ட்ரி. ஒசாகாவோட டம்ப்ளிங்ஸ் எனக்கு பிடிக்கும், ஜப்பான் போகணும்னு ஜிமின் சொல்கிறாரு. ஸ்டாஃப்ஸ் இப்போ ஃபுட் எடுத்துகிட்டு வராங்க. ஜேகே எல்லாருக்கும் வாட்டர் போர் பண்ணி கொடுக்குறாரு. அவங்களே மீட்டை கிரில் பண்ணுறாங்க. அகெயின் பியர் குடிக்கிறாங்க. செகண்ட் ரவுண்ட் 3 பேரும் நல்லா சாப்பிட்றாங்க. லாஸ்ட் ஏப்ரல் தான் ஜேஹோப்பை மீட் பண்ணேன், ரொம்ப ஃபன்னாக இருந்ததுன்னு சூ சொல்கிறாரு. லேட்டராக ஜேஹோப் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணாரு, ஏன் அவர் ஃபோட்டோ கூட எனக்கு சென்ட் பண்ணாருன்னு சூ சொல்கிறாரு. பிடிஎஸ் மெம்பர்ஸ் ஒவ்வொருத்தங்களும் டிஃப்ரெண்ட் தான், நீங்கள் ரியலி கிரேட் டீம் ஒர்க் பண்ணுறீங்கன்னு சூ சொல்கிறாரு. ஆமாம், நாங்கள் சண்டை போட்டாலும் அப்புறமா சேர்ந்துக்குவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜேகே நானும் இப்போ சண்டை போட்டாலும் எல்லாரையும் சேர்ந்து உட்கார வச்சு ஏன் இந்த சண்டைன்னு பேசி முடிச்சுட்டு சண்டையை தீர்த்துட்டு தான் போவோம்னு ஜிமின் சொல்கிறாரு. இந்த மாதிரி ஒரு குரூப்பில் நீங்கள் ரொம்ப நாளாக இருக்கீங்க, ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சூ சொல்கிறாரு. ஆமாம், ஃபேஸை பார்த்தே இவங்க இன்னைக்கு குட் மூடில் இருக்காங்களா பேட் மூடில் இருக்காங்களான்னு கண்டுபிடிச்சிருவோன்னு ஜிமின் சொல்கிறாரு. மிஸ்டர் சூவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு ஸ்டாஃப்ஸ் கேட்குறாங்க. அவர் ரொம்ப ஹானஸ்ட், நம்ம என்ன நினைக்கிறோன்னு ஈஸியாக புரிஞ்சுப்பாருன்னு இவங்க சொல்கிறாங்க. சம்டைம்ஸ் இவர் சன்கிளாஸஸ் வியர் பண்ணுறதை பார்க்கும்போது பயமாக இருக்குன்னு ஜிமின் சொல்கிறாரு. பயமாக இருந்தாலும் நான் அவங்கள விழுங்க மாட்டேன்னு சூ சொல்கிறாரு. பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் பாடியாக இருப்பார், பேசும்போது அவர் கியூட் தான் ஜிமின் சொல்கிறாரு. 3 இயர்ஸாக ஷோ ரெக்கார்ட் பண்ணுறோம், ஆல்பம் பற்றி பேசவே இல்லை, சாரி ஆர்மிஸ்ன்னு சூ சொல்கிறாரு. அரிராங் ஆல்பம் அண்ட் அதோட மீனிங் பற்றி ஜேகே சொல்கிறாரு. ஆல்பம் சாங்ஸை பற்றி ஜிமின் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. பிடிஎஸோட கோல் என்னன்னு சூ கேட்கும்போது, ட்ரெண்டியாக கூலான சாங்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும்னு ஜிமின் சொல்கிறாரு. ஜிமின் அவரோட கான்டாக்ட் நம்பரை சூக்கு கொடுக்குறாரு. அதனால சூ ரொம்ப ஹாப்பி. அப்படியே இந்த வீடியோவை முடிக்கிறாங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பிடிஎஸ் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய் ஆர்மிஸ்.